ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் சேனலில் ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீக்கங்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம தோட்டத்தில் உள்ள பீக்கங்காயில் ஒரு 2 பீக்கங்காயை வந்து பறித்து எடுத்துக்கலாம். பீக்கங்காய் பார்க்குறதுக்கு இது முத்தி போன மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை கட் பண்ணிவிட்டு தோல் நீக்கி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப பிஞ்சாக தான் இருக்கும். முத்தலை ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்லேயே காய்ச்சிருக்க பீக்கங்காய். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய நார்மலான பீக்கங்காய் கூட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு இப்போ நம்ம எடுத்திருக்க பீக்கங்காய் 2ஐயும் இந்த மாதிரி ஒரு தோல் நீக்கிற இதை வச்சு இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கி எடுத்துடலாம். தோலெல்லாம் நீக்கிட்டு உள்ளதை மட்டும் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோலை தூக்கி போட்டுறாதீங்க, அதை வச்சு சட்னியை வச்சுக்கலாம். இப்போ உள்ளதை மட்டும் சின்ன சின்ன துண்டுகளாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பட்டை மிளகாயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பீக்கங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணீர் இல்லாமல் தான் நான் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணீர் போட்டு அலசக்கூடாது. முன்னாடியே அலசிட்டு தான் கட் பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே மூடி போட்டுடலாம். இதுலேயே தண்ணீர் பிரிஞ்சு வரும். தண்ணீர் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருந்தால் லைட்டாக தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணீர் சேர்க்க தேவையில்லை. அதுலேயும் தண்ணீர் பிரிஞ்சு வரும். பீக்கங்காய், புடலங்காய், சொரக்காய் இந்த மாதிரி தண்ணி கைக்கெல்லாம் நம்ம தண்ணீர் சேர்க்க தேவையில்லை. அதுலேயே தண்ணீர் பிரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி அதுலேயே பிரிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவி அதில் சேர்த்துக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இறக்கிடலாம். ரொம்ப சூடாக பரிமாறலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மா சிம்பிளாக நம்ம வீட்டுங்களில் எப்போதும் செய்யக்கூடிய மெத்தட் தான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.